என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. விசுவாச கப்பல் சேதமாக காரணம் என்ன என்பதை தான் நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில 1 தீமோத்தேயு 1:19 நம்ம வாசிக்கிறோம், இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாசமாகிய கப்பல் சேதப்பட இடம் கொடுக்காதீங்க. ஏன் இந்த விசுவாச கப்பல் சேதமாகிறது என்றால், வேத புத்தகத்துல இன்னொரு விஷயத்தை நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தின் 14, 15 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 6:14 அந்நிய நுகத்தில் அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? 2 வசனத்திலையும் இந்த விசுவாசிகளுக்குரிய ஒரு மிக முக்கியமான நிபந்தனையை சொல்லுகிறார். அந்நிய நுகத்தில் அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருங்கள். அடுத்த வசனத்துல அவ்விசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கேது? பங்கு கிடையாது. அவ்விசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கேது? நான் பார்ட்னர்ஷிப் வச்சுக்க முடியாது. நான் அந்நிய நுகத்துடன் நான் பிணைக்கப்பட முடியாது, பிணைக்கப்படக்கூடாது. இந்த 2 வசனமே விசுவாசிகளுக்கு ரொம்ப முக்கியமான வசனம். பாருங்க, இன்னைக்கு நிறைய நேரம் என் விசுவாசத்தில் நான் நிலைக்க முடியல, நான் விசுவாசத்தில் தடுமாறுறேன், விசுவாச கப்பல் மூழ்குது, என்னால் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க முடியலன்னு நிறைய பேர் வருத்தப்படுகிறது உண்டு. என்ன காரணம் தெரியுமா? அந்த விசுவாச கப்பல் மூழ்க காரணம் இது சேரக்கூடாத சில சேர்க்கையோடு கூட இணைவதினாலே விசுவாசம் தடுமாற்றம் காணும். கவனமாக இருங்க தேவனுடைய பிள்ளைகளே. நீங்கள் எந்த இடத்துல ஐக்கியம் வச்சுருக்கீங்களோ அவ்வளவு தூரம் விசுவாசம் வளரும். எப்போதுமே நீங்கள் ஒருவேளை யாவரோடு சமாதானமாக இருக்கலாம், நல்ல அன்பாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய ஃபெலோஷிப்பை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. உங்கள் விசுவாச படகு அக்கறை நோக்கி போயிட்டுருக்கிற படகு, எதிர்காற்றுகளும் புயலும் வரும், கடல் கொந்தளிப்பு வரும். ஆனால் இந்த கப்பல் சேதமாகாமல் போகணுன்னா உங்களுடைய கப்பலில் எந்த விதத்திலும் தவறான கூட்டணியை இணைச்சிடாதீங்க. தவறான கூட்டணியோடு கூட உங்களுடைய கப்பல் அங்கே ஐக்கியம் கொண்டு விடக்கூடாது. சாலமோன் அப்படின்ற அந்த கப்பல் நல்லா தான் புறப்பட்டு போச்சு. பாருங்க, ஆண்டவர் அங்கே அந்த சாலமோன் கொடுத்த ஞானம், ஆண்டவர் கொடுத்த அந்த எல்லா கிருபை வெளிப்பாடுகள், இவ்வளவு கிருபைகளை பெற்ற சாலமோன் வேதத்தில் வாசிக்கிறோம். அங்கே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் அவன் கூட்டணிகள் எல்லாம், அவன் அலையன்ஸ் எல்லாம் தவறான நபர்களோடவே இருந்துச்சு. உங்கள் விசுவாசத்தை சோர்வடைய செய்கிற, விசுவாசத்தை இழக்க வைக்கிற, உங்கள் விசுவாசத்தில் தடுமாற்றத்தை ஏற்படுத்துகிற அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்பற்றாதீங்க. இந்த பிணைப்பு ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த பிணைப்பு நான் இல்லாமல் அவங்க இல்லை, அவங்க இல்லாமல் நான் இல்லைன்ற அந்த ஒரு ஒன்னஸ்குள்ளே கொண்டு போயிடும். இது விசுவாசிகளுடன் பிணைக்கப்பட்டிருந்தால் நல்லது. அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்பட்டால் உங்கள் கப்பல் சேதமாயிரும். இடம் கொடுக்காதீங்க. ஒருவேளை உங்களுடைய ராங் ஃப்ரெண்ட்ஷிப், தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்களோடு கூட உங்களுடைய ஐக்கியத்தை வலுப்படுத்துங்க. ஏன்னா இந்த உலகத்தில் நம்முடைய விசுவாசம் தளர்ந்து போயிடக்கூடாது. நீங்கள் விசுவாசத்தில் நடக்கும்போது உங்களுக்கு எதிராக அவர்கள் வைக்கிற வாதங்கள், உங்களுக்கு எதிராக அவர்கள் வைக்கிற வார்த்தைகள், உங்களுக்கு எதிராக அவர்கள் வழக்காடுவார்கள், இதெல்லாம் உங்களோடு கூட போராடும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் விசுவாசத்தை இழந்துருவீங்க. ஒருவேளை அவர்களைப் போல நீங்கள் மாறுவதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. எனவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தின் 14, 15 வசனத்தில் அவர் தெளிவாய் சொல்லுகிறார், பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. வேண்டாம். இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் யாரோட பழகினாலும் என் விசுவாசம் வளரக்கூடிய ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கணும். விசுவாசம் தளர்கிறது என்று சொன்னால் நான் அந்த சூழ்நிலையை விட்டு நான் வெளியே வந்துடணும்னு தீர்மானம் எடுங்க. ஒருவேளை இது கடினமான முடிவாக இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு ஒரு நல்ல முடிவெடுங்க, தீர்மானம் எடுங்க. உங்கள் விசுவாச கப்பல் கவிழ்வதற்கு காரணம் நம்முடைய தவறான கூட்டணியாக இருக்கும் என்றால் எவ்வளவு பெரிய ஆபத்து இல்லையா? தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஜாக்கிரதையோடு இருப்போம். தேவனுடைய பிள்ளைகளை அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் வாசிக்கிறோம், மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று மிக அழகாய் அப்போஸ்தலனாகிய
பேதுரு அந்த முதல் பிரசங்கத்தில் அந்த மூல உபதேசத்தில் அவர் அதை சொல்லி கொடுக்கிறார். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகுங்கள். தனியாக இருக்கிறனே, பரவாயில்ல, நில்லுங்க. விசுவாச கப்பல் சேதமாக கூடாதுன்னா நீங்கள் கூட்டணி வச்சு உடஞ்சி போகிறத காட்டிலும் தனித்து நின்று ஜெயிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் அந்த கிருபைகளை தருவாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின முதலாம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 4:1. அதிலே, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலத்திலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அவர்கள் தவறான காரியத்திற்கு செவி கொடுத்து விசுவாச அந்த வாழ்க்கையை விட்டு வழி விலகிடுவாங்க. ஜாக்கிரதையா இருப்போம். கர்த்தர் உதவி செய்வார். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தின் 14ஆம் 15ஆம் வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்கள் கூட்டணி சரியாய் இருக்க, எங்கள் ஐக்கியம் ஆவியானவரோடு இருக்க கிருபை தாரும். விசுவாசத்தை குலைத்து போடக்கூடிய எந்த தவறான கூட்டணியிலும் நாங்கள் இணைந்து விடாதபடி ஜாக்கிரதையாக எங்களை காத்துக்கொள்ள கிருபை பாராட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.